சொல்லிட்டே போகலாம். அது ஒரு பக்கம். இப்போ இந்த நீர் மேலாண்மையில் ஓடுகிற தண்ணீரை எவ்வாறு அணைக்கட்டி தேக்கி பயன்படுத்துவது என்கிற தொழில்நுட்பம் ஒரு பக்கம். ராஜராஜ சோழன் காலம், அதாவது கரிகாலனுக்கு 1000 ஆண்டுகள் பின்னாடி வரான் சோழ பேரரசன். அவன் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 10ஆம் நூற்றாண்டில் 10-11ஆம் நூற்றாண்டுக்குள்ள இருந்த பெரும் பேரரசுகளில் ஒரு முக்கியமான பேரரசு சோழ பேரரசு. இன்னும் வேடிக்கையாக சொல்லுவாங்க, நீங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் தெரியுமா? அது எப்படி ஒரு குட்டி ஊராக இருக்குது இல்லையா? இப்போ அதனுடைய பெருமை என்ன தெரியுமா? அப்போ இலங்கை, இந்தியா, பர்மா, அப்புறம் இந்தோனேஷியா, இத்தனை நாடுகளுடைய தலைநகரம். யோசிச்சு பாருங்க. இப்போ எப்படி நியூயார்க்கு சிட்டியை பேசுகிறோமோ, அல்லது டோக்கியோ பேசுகிறோமோ, டெல்லியை பேசுகிறோமோ, அந்த மாதிரி பல நாடுகளுடைய தலைநகரமாக ஒரு குட்டி ஊர். இந்த எத்தனை பேர் கங்கையோட சோழபுரம் போனாங்கன்னு தெரியாது. தமிழர்களை பிறந்தவங்க கல்லணையை பார்க்கணும், கங்கையோட சோழபுரத்தை பார்க்கணும், தஞ்சை பெரிய கோயில் பார்க்கணும், இவங்களாம் பார்க்கணும். பார்த்தா தான் நமக்கு ஒரு பெருமை வரும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அவருடைய காலம், அந்த பிற்கால சோழர்கள் சொல்லக்கூடிய ராஜராஜ சோழனுடைய காலம், ராஜேந்திர சோழனுடைய காலத்தில் 13 வகையான கட்டுமானங்கள், அதாவது சோழ நாடு சோறுடைத்து என்று சொல்லக்கூடிய அளவிற்கு பெருமை ஊட்டியவர் சோழ பேரரசு. அது 13 வகையான கட்டுமானங்கள். அதனால தான் அவன் வேளாண்மையில் பெரும் மாற்றத்தை கொண்டு வந்தான். அப்போ பெரும் மாற்றம் வரும்பொழுது எக்கச்சக்கமான விளைச்சல். அதன் காரணமாக அவன் என்ன செய்யறான்னா படையை பெருக்கிறான். சோழ படை, குறிப்பாக கப்பற்படை இருக்க, அது பிரிட்டிஷ் படைக்கு இணையானது, இன்னும் சொல்லப்போனால் அதை விட பெரியது என்று வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லலாம். சோழ பேரரசுடைய படை. இன்னொன்று சொல்றீங்க, இப்போ கோரமண்டல் பேசுகிற பார்த்தீங்களா? கோரமண்டல் கடற்கரை, அது என்ன பேர்? சோழ மண்டலம். நம்ம ஆளுங்க அதை விட்டு தான் சோழ மண்டலத்தை விட்டு கோரமண்டலங்கிறான். எப்படி பாருங்க, எல்லா பெருமையும் விட்டுட்டு நம்ம சரி அதுக்குள்ளே போனால் நம்ம தமிழ் வெறியன்னு சொல்லிடுவாங்க, நம்ம அதுக்குள்ளே போனோம் அப்படிங்க. இப்போ அடுத்ததா, இப்போ இந்த நீர் மேலாண்மையில் இந்த 13 வகையான கட்டுமானங்கள், அரசர்கள் மட்டும் இல்லைங்க, அரசிகள், அமைச்சர்கள், ஏன் தேவரடியாளர் சொல்லக்கூடிய அந்த கோயிலை பாதுகாக்கக்கூடிய பெண்கள், அவங்களே கூட பண்ணியிருக்காங்க. நீர் மேலாண்மையில் கட்டுமானங்கள் உருவாக்கியிருக்காங்க, அணைக்கட்டு கட்டியிருக்காங்க, தடுப்பணை கட்டியிருக்காங்க. இவ்வளவு செய்திகள், கல்வெட்டுகள் நமக்கு கிடைக்குது. அது நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணல, கொஞ்சம் பல கோமதிநாயகம் போன்றவர்கள் ஒரு சிலர் தான் அதை செஞ்சுருக்கிறாங்க. இப்படி ஒரு பக்கம். இன்னொரு வகை என்ன அப்படின்னா, இந்த பெய்கிற மழையை எவ்வாறு தேக்கி வைப்பது. சாண்ட்ரா போஸ்டல் அப்படின்னு ஒரு அம்மா, அவங்க வேர்ல்டு ரிசர்ச் இன்ஸ்டியூட் அப்படின்னு ஒரு பெரிய நிறுவனம், உலக புகழ்பெற்ற நிறுவனத்தில் ஆராய்ச்சி அறிஞர். அவங்க எழுதின புத்தகங்களில் 2 முக்கியமான புத்தகங்கள். ஒரு புத்தகம் பில்லர் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற புத்தகம், இன்னொரு புத்தகம் லாஸ்ட் ஒயாசிஸ். அது 2 தமிழில் நம்ம கொண்டு வந்தோம். இந்த பில்லர் ஆஃப் சாண்ட் அப்படிங்கிற புத்தகம் மணற்கோட்டைகள் அப்படிங்கிற பேர்லையும், லாஸ்ட் ஒயாசிஸ் என்கிறது 3ஆம் உலகப் போர் தண்ணீர்க்கா என்ற பேரில் வந்தது. அதில் அவங்க குறிப்பிட்ட செய்தி என்ன அப்படின்னா, இனிமேல் பெட்ரோலியத்திற்காக போர்கள் வராது, தண்ணீருக்கு தான் போர்கள் வரும், உலக போர்கள் வரும். அப்படி வராமல் இருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா, தென்னிந்தியாவுக்கு போங்க, அங்கே ஏரி தொழில்நுட்பம் என்கிற ஒரு தொழில்நுட்பத்தை பின்பற்றுறாங்க, அது உலகத்துக்கே பொருத்தமானதுன்னு குறிப்பிடுறாங்க.